இந்த நேரம் பார்த்து பிஸ்னஸ் விஷயமா பெங்களூர் போக வேண்டிய வேலை வந்துருச்சு. இவன் மனசு சரியில்லாமல் இருக்கிறப்ப இவளை இங்கே விட்டுட்டு போகிறது சரியாக வராது. அம்மா ஏதாவது சொல்லி இவளை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏதாவது பண்ணணும். அன்னைக்கு நீங்க உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லணும்னு என்கிட்ட கேட்டு வாங்குனீங்க. ஆனா இன்னைக்கு நானாவே சொல்றேன், ஆல் தி வெரி பெஸ்ட் பா. தேங்க்யூமா. காடை பார்த்தா பெரிய ஆபீஸா இருக்கும் போல இருக்க. நமக்கு என்ன வேலை கொடுப்பாங்க? ஒரு ஜிஎம் போஸ்டிங் டூ மச்சா இருக்கு. அதுவும் நம்ம நாலெட்ஜ், எக்ஸ்பீரியன்ஸு, இன்டெலிஜென்ஸை பற்றி சுஜாதா எப்படி சொல்லியிருப்பா. அது தவிர சுஜாதா பேங்க் மேனேஜருங்கிறதால ஒரு ரெஸ்பெக்டான போஸ்ட் தான் கொடுப்பாங்க. ஏசி ரூம் போட்டு அப்புறம் சின்ன வயசுல பிஏவா ஒரு பொண்ணை போட்டா. ஒரு 6 மாசம் ஜாலியா பொழுது போக்கிட்டு சேலஞ்சில் ஜெயிச்சுட்டு சுஜாதா கிட்ட எப்படியாவது பேசி அவளை கன்வின்ஸ் பண்ணி லோனை வாங்கிட்டு பிஸ்னஸை ஆரம்பிச்சிட வேண்டியது. சார் உங்களை தான் சார். தூங்கிட்டீங்களா சார்? இன்னும் எவ்வளவு தூரம் சார் போகணும்? இருப்பா, நானே ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இதை பார், எதில் ஆள் யாராவது வந்தா நிறுத்துப்பா, விசாரிச்சலாம்ப்பா. சார் பேசாம மீட்டரே போட்டுக்கலாமே சார். போய்கிட்டே இருக்கே சார். போற போக்க பார்த்தா நீ எனக்கே சூடு வச்சுட்டு போயிருவ போல இருக்க. ஏப்பா, எனக்கும் அதுதான் புரியலப்பா. அங்க பாரு, அங்க பாரு, அங்க ஒருத்தர் வராரு பாரு. அவர் பக்கத்துல நிப்பாட்டுப்பா, அட்ரஸ் விசாரிக்கலாம். சார் ஒரு நிமிஷம். என்ன வேணும் சார்? ஏப்பா, இந்த ஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆபீஸ் இங்க எங்கப்பா இருக்கு? மெயின் ஆபீஸ் அசோக் நகர்ல கேது சார். என்னப்பா நீ சொல்ற? அசோக் நகர்லையா? சரியா தான் சொல்றியா? இங்க பாருப்பா, இந்த கார்டுல 19 பத்மாவதி நகர், 3rd ஸ்ட்ரீட், காரம்பாக்கம், போரூர்னு போட்டிருக்கப்பா. மெயின் ஆபீஸ் அதான் சார். சார் இதான் சார் சைட் அட்ரஸ். நீ கரெக்டா தான் சார் வந்திருக்க. யார பார்க்கணும் அத சொல்லு சார். என்ன சார்? ஐயா பெருசு, என்னாச்சு? வெயில்ல வந்ததுக்கு ஏதாவது கிறுகிறுன்னு வருதா? தண்ணி கிண்ணி குடிக்கிறியா? அதெல்லாம் இல்லப்பா. ஏப்பா, இதுதான் அந்த விசிட்டிங் கார்டுல இருக்க அட்ரஸா? நீ கரெக்டா தான் சொல்றியா இல்ல காலைல தண்ணி நீ போட்டிருக்கியா? ஹலோ பெருசு, என்ன இப்படி கேட்ட? உன் தலைமையில நச்சுன்னு அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லட்டுமா? அங்கதான் பெருசா போர்டு இருந்தது. முந்தானத்தை அடிச்ச காத்துலயும் மழையிலையும் எல்லாம் பேத்துக்குன்னு போடுச்சு. அட நம்பு பெருசு, இதுதான் நீ தேடிக்கின்னு வந்த சைட்டு. கரெக்டா தான் வந்திருக்கிற. சார் ஸ்கூல் சஃபாரி போகணும் சார். டைம் ஆச்சு சார். என்ன கட் பண்ணி அனுப்புறீங்களா? வாப்பா, நேரம் வேற ஆயிட்டு இருக்கு. இந்தா. எதுக்கு காணாம போன கண்ணுக்குட்டி மாதிரி மூஞ்சிய வச்சுக்க நிக்கிற? உள்ள போய் சைட் இன்ஜினியரை பாருப்பா. என்ன சார் சைட் இன்ஜினியர் பார்க்க வந்திருக்கீங்களா? அந்த பக்கம் மேஸ்திரி கிட்ட இன்ஜினியர் பேசிட்டு இருக்காரு பாருங்க.
அதான் மேஸ்திரி, இந்த வால் இப்படியே இருக்கட்டும். இந்த ஜன்னலை இந்த பக்கம் மாத்திருங்க. இந்த கிச்சன் இருக்கு இல்லையா, இது நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பக்கமே இருக்கட்டும். சரியா? சரி சார். யாருங்க? ஜல்லியா, செங்கலா, மணலா? ஏங்க எத்தனை முறைங்க சொல்றது? பேமெண்ட் எல்லாம் சனிக்கிழமை தான், அதுவும் ஹெட் ஆபீஸ்ல தான். இங்கெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கிளம்புங்க கிளம்புங்க. மேஸ்திரி, ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. I think you are mistaken. I am Vishwanathan. I want to see your MD, RKV Construction MD. My daughter Sujata, you know, bank manager. She gave your MD's card. See? ஓ, நீங்க தானா அது? எம்டி சொன்னாரு. நான் ஏதோ சின்ன வயசுக்காரரா இருப்பீங்கன்னு நினைச்சேன். இப்படி ரிட்டையர் ஆன ஸ்டேஜ்ல வேலைக்கு வந்திருக்கீங்க. என்ன ஒர்க்குன்னு சொல்றீங்களா? வேலையா? இந்த சைட்ல சூப்பர்வைசர் வேலை. மேஸ்திரி சார். இனிமே இவரு தான் இங்க இன்சார்ஜ். சரி சார். இங்க பாருங்க, இவர் தான் மேஸ்திரி ஆறுமுகம். இங்க 150 பேருக்கு மேல வேலை பாக்குறாங்க. தினமும் எத்தனை பேர் வேலை பாக்குறாங்கன்னு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். யார் யார் என்ன வேலை பண்றாங்கன்னு மேஸ்திரி சொல்லுவாரு. அப்புறம் ஸ்டாஃப் ரூமுக்கு நீங்க தான் இன்சார்ஜ். இவங்க கேக்குறப்ப என்னென்ன மெட்டீரியல் எடுக்கிறீங்களோ அதையெல்லாம் கம்ப்யூட்டர்ல என்ட்ரி பண்ணணும். கம்ப்யூட்டர்லாம் ஆப்ரேட் பண்ண தெரியும்ல? டேலி தெரியுமா? ஐயோ, ரெக்கமெண்டேஷன்ங்கிற பேர்ல வயசான ஆளுங்களை அனுப்பிச்சு ஏன் உயிர் எடுக்கிறாங்க. இங்க பாருங்க, இப்போதைக்கு நோட் புக்ல எழுதி வைங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை பையன் அனுப்பி கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ண வைக்கிறேன். அப்புறம் தினமும் சிமெண்ட், கம்பி, மணல், ஜல்லி எல்லாம் வரும். அதெல்லாம் ரெஜிஸ்டர்ல எழுதி வைங்க. என்ன புரியுதா? உங்களை தாங்க ஆறுமுகம் சார். எல்லாத்தையும் இவருக்கு சொல்லி புரிய வைங்க. சரி சார். நான் பக்கத்துல போய் கவுன்சிலரா பாத்துட்டு வந்துடுறேன். சரியா? இந்தாங்க, புடிங்க. ஹேமந்த் வா. சார், அதை போட்டுக்குங்க. தலையில ஏதாவது விழுந்து ஏட உடம்பு ஆயிர போகுது. என்னாச்சு சார்? ஒன்றும் இல்லை. நான் எங்கே உட்காந்து ஒர்க் பண்ணுறது? சார், நீங்க கீழே உட்காரலாம், மேலே உட்காரலாம், எங்க வேணாலும் உட்காரலாம் சார். ஆனா இதெல்லாம் சிமெண்ட் தர, ஒரு பேப்பர் போட்டு உட்காருங்க. நான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது டீ கொடுத்து அனுப்புறேன். வரட்டுமா? சிங்கம் ஒன்று புறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் நேரம் கூறும் உண்மை. சிங்கம் ஒன்று புறப்பட்டதே, உன்னோடு ரத்தம் சிந்த புண்மை உள்ள கூட்டம் உண்டு. உன்னோடு ரத்தம் சிந்த உண்மை உள்ள கூட்டம் உண்டு. 2 ஒன்று பார்க்கும் வரைக்கும் ஆடர் 2 கண்ணில் இல்லை புறக்கம். என்னங்க, ஆபீஸ் போய் சேர்ந்துட்டீங்களா? எப்படி இருக்குங்க புது வேலை? ஒரு ஃபோன் பண்ண மாட்டீங்களா? இல்லைம்மா,
வந்ததுலேருந்தே பிஸியா இருக்கம்மா. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காங்க. என்னாச்சுங்க? ஒண்ணு இல்லம்மா, என் பிஏ வந்து டீயை சூடா கொடுத்துட்டு போனானா உங்ககிட்ட பேசிட்டே குடிச்சேன், சுற்றுச்சு. அதான் பாத்துங்க. அப்புறம் சாப்பாடு எடுத்துட்டு போல, என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறேனா? எக்ஸ்பெக்ட் பண்ணாது என்னெல்லாமோ நடந்துகிட்டு இருக்கு. இதுல நான் என்ன பண்றது? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலங்க. சார், சிமெண்ட் லோட்லாம் வந்திருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். நான் உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன், எம்டியோட ஒரு மீட்டிங் இருக்கு. டேய் முரளி, என்னடா சண்டே மாதிரி கேஷுவலா உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்க? இப்ப மணி 9:15 ஆயிடுச்சு. நானே நீ ரெடி ஆகி லேபர் வார்டில் நிக்கிற ஹஸ்பண்ட் மாதிரி டென்ஷனா இருப்பேன்னு அறக்கப்புறக்க ஓடி வந்தா நீ இவ்வளவு கேஷுவலா உட்காந்துருக்க. கிளம்பலையா? என்னடா இது, உன்னை எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களா என்ன? லீவ் லெட்டரா? ஒரு வாரத்துக்கு சிஎல் போட்டிருக்கேன். நீ இந்த மேனேஜர் கிட்ட கொடுத்துரு, 1 hour கழிச்சு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். கிளம்பு, டைம் ஆகுது. நான் கிளம்புறது இருக்கட்டும், நீ இப்ப எதுக்கு லீவ் போட்டிருக்க? அதுவும் ஒரு வாரத்துக்கு. இந்த பாரு, வீட்டுல தனியா இருந்தன்னா உனக்கு அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீ பேங்க் வந்து வேலையை பார்த்தா அந்த விஷயமே ஞாபகத்துக்கு வராது. அதுவும் இல்லாம உன் பொழுதுபோக்குக்கு நாங்களும் இருக்கோம்ல. இதெல்லாம் சரி வராது. நீ முதல்ல கிளம்பு. டேய், குளிக்கலனாலும் பரவாயில்ல, மெட்ராஸ்ல இன்னைக்கு அதுவும் நிறைய பேரு குளிக்காம செண்டு போட்டே ஏமாத்துறாங்க. டேய், ஏண்டா மார்னிங்க மொக்க பிளேடு போட்டு சதாய்க்கிற? என்னால் இப்போ இருக்கிற மூடில் கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை செய்ய முடியாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு தப்பு பண்ணி எதுக்கு டென்ஷன்? நான் ஒரு வாரத்துக்கு ரிலாக்ஸ்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எங்கேயாவது வெளியூர் போகலாம்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடு. இதெல்லாம் உனக்கு சொல்லித்தரணுமா என்ன? ஏதாவது ஒன்று சமாளி மச்சி, ப்ளீஸ். டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்பு. சரி, உன் இஷ்டம். நான் கம்பல் பண்ண விரும்பல. இந்த லெட்டரை நான் கொடுத்துட்றேன். அந்த கடுவும் போனா ஏதாவது கமெண்ட் அடிக்காம இருக்கணும், அவ்வளவுதான். டே முரளி, இந்த மாதிரி சமயத்துல தான் கண்டிப்பா தண்ணி அடிக்கணும். இந்த ட்ரிங்க்ஸ் இருக்கே, அது டிட்டர்ஜென்ட் மாதிரி. அது உள்ளுக்குள்ள போய், அதுவும் அடி ஆழம் வரைக்கும் போய் நம்ம அடி மனசுக்குள்ள இருக்கிற கரைய கவலைய அடியோட நீக்கி பளிச்சுன்னு ஒன்ன மாத்திரும். அப்புறம் நான் நேத்து நைட் அடிச்சதுல பேலன்ஸ எங்கேயாவது உன் ரத்தத்தின் ரத்தங்கள் உடன்பிறப்புகள் பாத்திர போகுதுன்னு பாத்ரூம்ல வச்சிருக்கேன். வேணும்னா 2 லார்ஜி போடு. கண்ணாடி முன்னாடி நின்னு அந்த அண்ணா நகர் பொண்ண கண்டபடி திட்டு. கோவம் அதிகமாயிடுச்சுன்னா அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ கூட யூஸ் பண்ணிக்க. அப்படியே போய் ஒரு தூக்கத்தை போட்டேன்னு வச்சுக்க, ஒரு கெட்ட கனவை கண்டெழுந்த மாதிரி எல்லாம் மறைஞ்சிரும். என்ன? டேய், எனக்கு லேட் ஆச்சுன்னு சொன்னியே, இப்போ உனக்கு லேட் ஆகலையா? சீக்கிரம் கிளம்பு. பேலன்ஸ் ஈவினிங்கை வச்சுக்கலாம். இல்லைன்னா மண்டே மார்னிங் உனக்கு டோஸோட ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கும். பாய். டீசெண்டா கிளம்புன்னு சொல்ற. முடிஞ்சா ஏதோ வெளியூர் போகணும்னு சொன்னல, இங்க ஆந்திரா பார்டர்ல ஒரு இடம் இருக்கு. அங்க 2 நாள் போயிட்டு குடும்ப சமேதமா வாழ்ந்துட்டு வரலாம். நான் ஈவினிங் டீட்டெயிலா பேசுறேன். சரியா? வர சிவா. தேங்க்ஸ்டா. எதுக்குடா தேங்க்ஸ்? இப்ப கிளம்பி போறதுக்கா? நேத்து சப்போர்ட் பண்ணதுக்கடா. அப்பப்போ லூஸ் டாக் கொடுத்தாலும் கிரைசிஸ்ல ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட் எப்படி நடந்துக்கணும்னு காமிச்சதுக்கு. நீ என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு பெருமையா இருக்குடா. ஐ மீன் இட். தேங்க்ஸ். நான் தப்பு பண்ணலன்னு சொல்லல. ஆனா அந்த பொண்ணு அப்படி எக்ஸாஜரேட் பண்ணி ஷவுட் பண்ற அளவுக்கு நான் எதுவும் பண்ணலையே. அப்பவே பிருந்தா கிட்ட சொல்லி சாரியும் சொல்லியாச்சு. என் பேட் டைம். ஆனா என் கூட பிறந்தவங்கள நான் எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கேன்னு புரிஞ்சிக்காம பேசும்போது, இன்ஃபேக்ட் இது என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு. ஆனா நீ ஒருத்த மட்டும்தான்டா.
மறக்கவே மாட்டேன். என் லைஃப் ஃபுல்லாக இதை மறக்கவே மாட்டேன். ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான். சரி, நீ கிளம்ப. முரளி, நீ என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. நீ எது பண்ணாலும் உன் கூட இருப்பேன்டா. ஆனா ஃபார்மலா தேங்க்ஸ் சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப்பை கொச்சப்படுத்தாத. அப்புறம் மேஜர் மாதிரி இங்கிலீஷ்ல பேசி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவேன், நீ தாங்க மாட்ட. வரட்டுமா? சிவா, நீ எப்படி என்கிட்ட க்ளோஸாக ட்ரஸ்டடாக எதுவும் மறைக்காமல் உண்மையாக இருக்கியோ, நானும் உன்கிட்ட இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படி தான் இருக்கேன். ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயம், பட் அது கூட அவங்க யார்கிட்டேயும் ஸ்பெசிஃபிக்லி உன்கிட்ட சொல்லக்கூடாதுங்கிறதுனால தான் உன்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டேன். சாரிடா. ஆனால் அதையும் உன்கிட்ட மறைச்சிருக்க கூடாதுன்னு தோணுது. ஒன்றும் இல்லடா, என்விஆர் கிட்ட இருந்து அந்த 1 lakh ஃபைனான்ஸ் வாங்கினல, நீ கூட செக்யூரிட்டி போட்டிய. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? ஆக்சுவலாக அந்த பணம் எனக்காக வாங்கலை, மேனேஜர் சுஜாதாவுக்கு அவசரமாக தேவைப்பட்டுச்சான். என்விஆர் கிட்ட டைரெக்டாக வாங்குறதுக்கு சங்கடப்பட்டாங்க, அதான் எனக்குன்னு சொல்லி வாங்கி கொடுத்தேன். ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பில் எதையும் மறைக்கக்கூடாதுன்னு நினச்சேன், அதான் சொல்லிட்டேன். சரி, டைம் ஆச்சு, ஈவினிங் பார்க்கலாம். என் மேலே உனக்கு கோவம் இல்லைல்ல? சாரிடா. எதுக்குடா சாரி? உன் மேல எனக்கு கோவமே இல்லடா. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சரி, நான் கிளம்புறேன். ஓகேடா. எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பையே பிரிக்க பாக்குறீங்களா? இதை நான் சும்மா விட மாட்டேன். சமயம் கிடைக்கிறப்போ உங்க மூஞ்சிக்கு நேரம் நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நான் கேட்கல. என் பேரு சிவா இல்ல. சமயம் கிடைக்கிறப்போ உங்க மூஞ்சிக்கு நேரம் நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நான் கேட்கல. என் பேரு சிவா இல்ல. என்ன காவியா, லைசன்ஸ் இல்லாம பைக் ஓட்டுறவன் டிராபிக் போலீஸை பார்த்த உடனே அப்படியே பம்முவானே, அந்த மாதிரி தயங்கி நிக்கிற? எங்க காலேஜுக்கு தானே? ஆமாப்பா, ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, அதனால சீக்கிரம் போகணும். இப்பவே லேட் ஆயிடுச்சு. ஏமா, சீக்கிரம் போகணும் லேட் ஆயிடுச்சுன்னு இப்படி மெதுவா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க? நேற்று ராத்திரி என்கிட்ட பேசும்போது ஒரு வேகத்தை காட்டினியே, அந்த மாதிரி இப்ப காட்ட வேணாமா? எல்லாமே ராத்திரி தான் சார்ஜ் ஆயிருக்குமா, காலையில பேட்டரி இறங்கிடுமா? அதுக்கு ரீசன் என்னன்னு உனக்கு தெரியுமா? உன்னோட டீனேஜ். தான் நினைக்கிறது தான் சரிங்கிற பிடிவாதம், யார் என்ன பண்ண முடியுங்கிற அலட்சியம், திமிரு, முக்கியமா அதோட பின்விளைவுகளை பத்தி யோசிக்காம பண்ற ஒரு அசட்டு தைரியம், துணிச்சல். ஆனா இந்த டீனேஜ்ல மற்றவங்கள, முக்கியமா பெத்தவங்களுக்கு தெரியாம மறைச்சு பண்ற பல விஷயங்கள் தப்பாவே முடிஞ்சிருக்குமா? அதை நினைச்சு இந்த டீனேஜ் மிடில் ஏஜ்ல வருத்தப்படும். நேத்து நைட்டு ஏதோ எனர்ஜெட்டிக்கா பேசினிய, ஞாபகம் இருக்குல்ல? என் விருப்பத்தை மீறி இந்த வீட்டுல யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு இப்படி எதிர்த்து பேசுற தைரியத்தை கத்து கொடுத்ததே நாங்க தானே. எங்க கிட்ட கத்துக்கிட்டத எங்க கிட்டயே டெமோ காட்டுறேமா. அதனால பொண்ணு ரொம்ப கோபமா இருக்கா, பிடிவாதமா இருக்கா அப்படின்னு உங்க அம்மா வேணா பயப்படலாம், ஆனா நான் கவலைப்பட மாட்டேம்மா. அதனால இப்போதைக்கு உன் கோபம், பிடிவாதம் எல்லாத்தையும் படிப்புல மட்டும் காட்டு, அதான் உனக்கு நல்லது. கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நீ கிளம்பு. அப்பாவுக்கு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், அதனால நீ ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிடு. சரியா? டேக் கேர், ஹேவ் a nice day. எங்க கிட்ட கத்துக்கிட்டத எங்க கிட்டயே டெமோ காட்டுறேமா. அதனால பொண்ணு ரொம்ப கோபமா இருக்கா, பிடிவாதமா இருக்கா அப்படின்னு உங்க அம்மா வேணா பயப்படலாம், ஆனா
நான் கவலைப்பட மாட்டேம்மா. வா.